இமேஜின் பண்ணுங்க, 140 கோடி பாப்புலேஷன், கிரிக்கெட்டில் வேர்ல்ட் சாம்பியன், ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறது இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் ஃபுட்பாலில் வேர்ல்டு கப்பு குவாலிஃபை பண்ணுறதுக்கு கூட நம்ம இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஒரு வாட்டி கூட இந்தியாவை வேர்ல்டு கப் ஜெர்சியில் பார்க்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிரேசிலுக்கு முடியுது, அர்ஜென்டினாவுக்கு முடியுது, ஜப்பானுக்கு முடியுது, மொராக்காவுக்கும் முடியுது. குரோஷியா மாதிரி ஜஸ்ட் 40 லட்சம் பாப்புலேஷன் இருக்க ஒரு கண்ட்ரிக்கு கூட வேர்ல்டு கப் ஃபைனல் வர முடியுது. ஆனால் இந்தியாவுக்கு ஏன் முடியல? இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பர்ட்ஸ், கோச்சஸ், ஃபேன்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிராஸ் ரூட் வீக்காக இருக்குது, கோச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு அகாடமி பற்றி ரிப்பீட்டட்லி மென்ஷன் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு அகாடமி இந்தியா ஃபுட்பால் இம்பாசிபிள்னு நினச்ச விஷயத்த பாசிபிளாக மாற்றிட்டு இருக்காங்க. அந்த அகாடமி யூரோப்புக்கு போய் வேர்ல்ட் சாம்பியன்ஸை பீட் பண்ணுது, ஸ்வீடனில் ட்ராஃபி வின் பண்ணுது, டென்மார்க்கில் ட்ராஃபி வின் பண்ணுது, நார்வேல ட்ராஃபி வின் பண்ணுது. அதுவும் இந்தியன் அகாடமி ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் ஷாக்கிங் என்ன தெரியுமா? அதுவும் இந்தியன் அகாடமி ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் ஷாக்கிங் என்ன தெரியுமா? இந்த சக்ஸஸ் லக்கி இல்லை, கோஇன்சிடென்ஸும் இல்லை. இட் வாஸ் பிளான்ட், இயர்ஸ் ஆஃப் பிளானிங். இன்னைக்கு இந்தியா ஃபுட்பாலில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு அகாடமி பற்றி நம்ம பேசுவோம், மினர்வா அகாடமி FC. ஆனால் மினர்வா ஸ்டோரி ஜஸ்ட் ட்ராஃபி ஸ்டோரி இல்லை, இது இந்தியா ஃபுட்பாலோட ஃபியூச்சர் பற்றின ஸ்டோரி. நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருந்தா ஒரு நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்தியன் அகாடமி வான் காத்தியா கப், இந்தியன் அகாடமி பீட்ஸ் யூரோப்பியன் டீம்ஸ், லிவர்பூல் அகாடமி டிஃபீட்டட் பை அன் இந்தியன் டீம், யூரோப்பியன் ட்ரபிள். ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்லைன்ஸ் பார்த்தப்போ நானும் கொஞ்சம் டவுட் பட்டேன். இந்தியன் அகாடமி யூரோப்பில் டாமினேட் பண்ணுதா, அதுவும் யூத் ஃபுட்பாலில்? ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அஃபிஷியல் டோர்னமெண்ட்ஸ் ரிப்போர்ட் பார்த்தேன், மேட்ச் ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணோம், டிஃப்ரெண்ட் நியூஸ் ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுது, ஹெட்லைன்ஸ் எக்ஸாஜரேஷன் இல்லை, ஆக்சுவலி ரியாலிட்டி ஹெட்லைனை விட இன்னும் பெருசாக இருந்துச்சு. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சீசன், ஒரு பேட்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், 3 இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், 3ஐயும் வின் பண்ணாங்க. மீடியா இதை யூரோப்பியன் ட்ரிபிள்னு டிஸ்கிரைப் பண்ணிச்சு. ஆனால் இந்த அகாடமி எங்கேருந்து வந்துச்சு? மான்செஸ்டரா, பார்சிலோனாவா, ஜெர்மனியா, இல்லை பஞ்சாப், இந்தியாவிலேருந்து வந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட்பாலில் அகாடமிஸ்னால் மோஸ்ட்லி நமக்கு ஞாபகம் வருது ரிலையன்ஸ், டாட்டா, பிக் ISL கிளப்ஸ் தான். கவர்மெண்ட் அகாடமிஸ், கார்பரேட் ஃபண்டிங், ஹியூஜ் ஃபெசிலிட்டிஸ். ஆனால் மினர்வா ஸ்டார்ட் ஆன டைமில் இவ்வளோ பெரிய நேம் அதுக்கு இல்லை, ஹியூஜ் பட்ஜெட்டும் இல்லை, பிக் ஸ்பான்சர்ஸ் இல்லை. 2005 பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்க மொஹாலி சிட்டியில் ஒரு ஃபுட்பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ யாருக்குமே தெரியாது, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே அகாடமி இந்தியன் ஃபுட்பாலில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகுது. ஆக்சுவலி அப்போ இந்தியன் ஃபுட்பால் சுச்சுவேஷனே டிஃப்ரெண்ட். ISL கூட இல்லை, ஃபுட்பாலுக்கு மீடியா அட்டென்ஷன் ரொம்ப கம்மி, பேரண்ட்ஸுக்கு ஃபுட்பால்னால் கரியர்னு கான்ஃபிடென்ஸே இல்லை, கிரிக்கெட் தான் எல்லாரோட ட்ரீமாக இருந்துச்சு, ஃபுட்பால்னால் ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் இருந்துச்சு. அதுவும் நார்த் இந்தியாவில் ஃபுட்பால் கல்ச்சர் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அகாடமி பில்ட் பண்ணுறது ரிஸ்கி. ஆனால் யாரோ ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாங்க. நார்மல் அகாடமி ஓனர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நேஷனல் லெவல் குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் சக்ஸஸ் தான். ஆனால் மினர்வா ட்ரீம் அது இல்லை. அவங்களோட டார்கெட் இந்தியன் டோர்னமெண்ட்ஸே இல்லை, யூரோப். இமேஜின் பண்ணுங்கள், 15-16 வயசு பசங்க, ஃபாரின் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் வெதர், டிஃப்ரெண்ட் ஃபுட்பால் கல்ச்சர், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ், வேர்ல்டில் பெஸ்ட் யூத் அகாடமிஸ். அங்கே போய் ஆடுறதுக்கு டேலண்ட் மட்டும் போதாது, கான்ஃபிடென்ஸ் வேணும், பிளானிங் வேணும், பாஸ் வேணும், லாங் டேர்ம் விஷன் வேணும். அந்த விஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் கொஸ்டின் இது இல்லை. யூரோப்புக்கு போனாங்க, ஓகே, டோர்னமெண்ட் ஆடினாங்க, ஓகே, ஆனால் ஆக்சுவலாக என்ன அச்சீவ் பண்ணாங்க? ஒரு இந்தியன் அகாடமி வேர்ல்ட் பிக்கஸ்ட் யூத் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை எப்படி கான்கர் பண்ணிச்சு? அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மினர்வா ஜேர்னியை பற்றி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்போம். காத்தியா கப்னா என்ன? நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட் பற்றி இப்போ தான் கேள்விப்படுறாங்க. ஆனால் ஃபுட்பால் வேர்ல்டில் இது ஒரு லெஜெண்டரி டோர்னமெண்ட். ரிசர்ச் பண்ணும்போது அஃபிஷியலி கோத்தியா கப் டேட் பார்த்தோம். 1975 ஸ்வீடனில் எவ்ரி இயர் ஜூலை மந்தில் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு வீக் அரவுண்ட் 1700 to 2000 டீம்ஸ், 75 to 80 கண்ட்ரிஸ், 4500க்கு மேலே மேட்சஸ், 100க்கும் மேலே ஃபுட்பால் கிரவுண்ட், லேக்ஸ் ஆஃப் ஃபுட்பால் ஃபேன்ஸ், ஒரு சிட்டி, ஃபுல் ஃபுட்பால் ஃபெஸ்டிவலாக இருக்கும். இதை தான் அஃபிஷியலாக த வேர்ல்டு பிக்கஸ்ட் யூத் ஃபுட்பால் டோர்னமெண்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் இல்லை, நீங்கள் ஃபியூச்சர் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்ஸோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற ஒரு பிளேஸ். ஸ்கவுட்ஸ் வருவாங்க, கோச்சஸ் வருவாங்க, டிஃப்ரெண்ட் ஃபுட்பால் கல்ச்சர்ஸ் மீட் ஆகும். சிம்பிளாக சொன்னால் யூத் ஃபுட்பாலுக்கு இது ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கப் மாதிரி. ஆனால் இந்த லெவல் டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீம்ஸ் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் டோர்னமெண்ட் ஆடுறது வேறு, யூரோப்பில் டோர்னமெண்ட் ஆடுறது வேறு. டிஃப்ரெண்ட் வெதர், டிஃப்ரெண்ட் ஃபுட், ஜெட் லேக், ஆர்டிஃபிஷியல் பிக்சர்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்பால், ப்ரெஷர். அதுவும் நீங்கள் ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணால் போதாது, டோர்னமெண்ட் ஃபுல்லாக சர்வை பண்ணணும்.
அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா 2025 பாய்ஸ் அண்டர் 14 கேட்டகரியில் மட்டும் 67 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், 16 குரூப்ஸ். இது ஸ்கூல் டோர்னமெண்ட் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டும் இல்லை. எவ்ரி குரூப்பில் ஸ்ட்ராங் அகாடமிஸ் இருக்கும், ஸ்ட்ராங் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஃபுட்பால் கல்ச்சர் இருக்குது கண்ட்ரீஸ். அப்போ கொஸ்டின் என்ன, இந்தியாவிலேருந்து போன ஒரு அகாடமி இந்த காம்படிஷனில் சர்வை பண்ணுமா, இல்லை ஃபியூ மேட்சஸில் எலிமினேட் ஆகிடுமா? மோஸ்ட் பீப்புள் செகண்ட் ஆப்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மினர்வா அன்எக்ஸ்பெக்டடாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருந்துச்சு. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் குரூப் ஸ்டேஜ். மினர்வா சேம் குரூப்பில் 3 ஸ்வீடிஷ் கிளப் இருந்துச்சு. LB07, ஸ்காஃப்ட் பெயின்ஸ், ஸ்டென்சட்டாரா. போஸ்ட் கண்ட்ரி டீம்ஸ், ஹோம் கண்டிஷன், ஹோம் க்ரௌட், எவ்ரி அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் மினர்வா நர்வஸாக ஆடலை. ஒரு மேட்ச், அனதர் மேட்ச், இன்னொரு மேட்ச், ரிசல்ட் 3ஐயும் வின் பண்ணாங்க. குரூப் டாப்பர்ஸாக குவாலிஃபை பண்ணாங்க. இது வரைக்கும் மேபி லக்கி ட்ரான்னு சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் நாக் அவுட் ரவுண்ட்ஸ் தான் ரியல் டெஸ்ட்டே. இங்கே லூஸ் பண்ணால் டோர்னமெண்ட்டே ஓவர். ஆனால் ஆக்சுவல் சர்ப்ரைஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. செமிஃபைனல் ஆப்போனன்ட் ஸ்வீடன் சிரியன்ஸ்கா, ஹோஸ்ட் நேஷனோட ஒரு கிளப். ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மினர்வா காமாக ஆடினாங்க. டிசிப்ளின் ஃபுட்பால், குவிக் பாசிங், கான்ஃபிடன்ஸ். ரிசல்ட் 2-0 வின் ஆனாங்க. ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாங்க. இப்போது கடைசி ஆப்ஸ்டபிள் அர்ஜென்டினா அகாடமி. CEF 18. ஃபுட்பால்னா அர்ஜென்டினாக்கு என்ன மீனிங்னு நமக்கு சொல்ல தேவையே இல்லை. மரடோனா, மெஸ்ஸி, வேர்ல்ட் சாம்பியன், ஃபுட்பால் கல்ச்சர், அப்படி ஒரு கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு அகாடமிக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் அகாடமி. ஆனஸ்ட்லி ஃபைனல் க்ளோஸ் மேட்ச் இருக்கும் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப ஷாக்கிங். மினர்வா ஜஸ்ட் வின் பண்ணலாம், கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணாங்க. ஃபைனல் ஸ்கோர் 4-0. இந்தியன் அகாடமி அர்ஜென்டினா அகாடமிக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு பிக்கஸ்ட் யூத் டோர்னமெண்ட் ஃபைனலில் 4 கோல் அடித்தாங்க. க்ளீன் ஷீட். இது ஒரு அப்செட் இல்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே தான் பிக்கஸ்ட் ட்விஸ்ட் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி ஒரு தடவை இந்த ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பஞ்சாபில் இருக்க ஒரு அகாடமி யூரோப்புக்கு போய் ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கு. அர்ஜென்டினா அகாடமியை பீட் பண்ணியிருக்கு, பிரேசில் அகாடமியை பீட் பண்ணியிருக்கு, லிவர்பூல் அகாடமியை 6-0 டிஃபீட் பண்ணியிருக்கு. கொஸ்டின், இந்தியாவில் டேலண்ட் இல்லையா, இல்லை சிஸ்டம் இல்லையா? அண்ட் இந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு மனுஷங்க இருந்தாங்க. கான்ட்ரவர்ஷியல், ஃபியர்லெஸ், இந்தியன் ஃபுட்பாலோட பிக்கஸ்ட் ரெபல்னு கூட சொல்லலாம். ரஞ்சித் பஜாஜ். அவங்க யார், எப்படி இந்த அகாடமியை பில்ட் பண்ணாங்க, ஏன் AIFFோட கன்சிஸ்டன்ட்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா வேர்ல்டு கப்பு குவாலிஃபை ஆகுமா, அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் யூடியூப்பில் வீடியோஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஃபுட்பால் வீடியோஸ் மற்றவங்க போடுறதும் உங்கள் ஃபீல்டில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.